இந்த வீடியோ வந்து ஃப்ளட்டு அப்புறம் ஹெவி ரெயின்லாம் வரதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஹெவி ரெயின் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து வெளியெல்லாம் இறங்க முடியல. அதனால ரோட்லலாம் தண்ணியாக இருந்துச்சு. அதனால் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வைங்கன்னு இங்கே சொன்னாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷு அப்புறம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் எக்லாம் வந்து ஒரு ட்ரே ஃபுல்லாகவே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா கடைகள்லாம் அடைச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு 2 டேஸாகவே எனக்கு வந்து வெளியே எங்கேயும் இறங்க முடியாமல் இருந்துச்சு. இந்த வீடியோ அப்போ எடுத்து வச்சது தான். கரண்ட் இல்லாதனால நெட்வொர்க் ப்ராப்ளம்னால எனக்கு வந்து அப்லோட் பண்ண முடியல. வாப்பா கடையிலேருந்து வரும்போதே ஒரு 1.5 கேஜிக்கு வந்து இது வந்து அயல கொழியான்னு சொல்லுவாங்க இந்த ஃபிஷ்ஷு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா நார்மல் டே மாதிரி ஆகிட்டு மழையெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு ரொம்ப தண்ணி ஏறின வீடுகளுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே வந்து ரோட்டில் மட்டும் தண்ணி ஏறினதுனால நாங்களாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கிறோம். இந்த கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிச்சுது. இந்த இவ்வளோ நாட்களாமே 5 நாளாக பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. நாளையிலேருந்து எல்லா ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிரும். அப்புறம் ஃபிஷ்ஷு வந்து நான் எப்போவுமே வந்து கத்திரி வச்சு தான் கட் பண்ணுவேன். எனக்கு நான் ஃபிஷ்ஷு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து எப்போது நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போதுல இருந்து நான் வந்து கத்திரிக்கோல் வச்சு மட்டும்தான் ஃபிஷ் கட் பண்ணுவேன். அந்த 2 சைட்லேயும் அந்த கத்திரிக்கோல் வச்சு அந்த 2 சதம்பை எடுத்துட்டு அப்புறம் வந்து எல்லாமே தலையில் இருந்து அந்த உள்ளக்கு இருக்கிற வேஸ்ட்டு முதற்கொண்டும் எல்லாமே நான் வந்து அந்த கத்திரிக்கோல் வச்சு தான் எடுப்பேன்.